ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதால் 1000க்கும் அதிகமான சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக தொழில்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து தொழிலதிபர் ஹரிஹர கோபால் தமிழ் ஜனம் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம். அனில் அகர்வால்ங்கிற ஒரு மிகப்பெரிய தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு தொழிலதிபர். அவரை நம்ம பாராட்டணும். அவர் இந்த ஆலை ஆரம்பித்தப்ப 95. அப்போ காப்பர் இண்டஸ்ட்ரியில் செமிகண்டக்டர்ஸு, சோலார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய டெக்னாலஜி இல்லை. ஆனால் தொலைநோக்கு பார்வையோட காப்பரோட தேவையை புரிஞ்சுக்கிட்டு ஆரம்பித்தார். இந்த 30 ஆண்டுகளில் சோலாருக்கு காப்பர் தான் வேணும், செமிகண்டக்டருக்கு காப்பர் தான் வேணும், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுகளுக்கு காப்பர் தான் வேணும். காப்பரோட தேவை பன்மடங்கு உயர்ந்திருக்கு. இந்த 2018 வரைக்கும் இந்தியாவோட தேவையில் 30% அவங்க பூர்த்தி பண்ணாங்க. வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க, நியர்பை கண்ட்ரீஸ்க்கு. 1 லட்சம் டன்னு ப்ரொடக்ஷன் ஆரம்பித்த தொழிற்சாலை 2 லட்சம் டன், 4 லட்சம் டன் மிக அருமையான ஒரு டீம் ஒர்க்கில் கொண்டு வந்தாங்க. மிகப்பெரிய கொடுமை அந்த ஆலை மூடினது. அந்த ஆலை இருக்கிறப்ப எந்த சட்ட ரீதியான பிரச்சனை இல்லை, பொல்யூஷன் நோட்டீஸ் கிடையாது. அந்த ஆலையோட விரிவாக்கம் 4 லட்சம் டன்னை 8 லட்சம் டன்னை ஆக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் போராட்டமே இருந்தது. அந்த கடவுளோட துரதிருஷ்டம், அங்கே துப்பாக்கி சூடு, வன்முறைகள். அந்த சின்ன ஊரில் எப்படி அவ்வளோ பேர் வந்தான் தெரியலை. மத்திய அரசு, மாநில அரசு, உளவுத்துறை என்ன பண்ணிச்சு தெரியலை. கலெக்டர் ஸ்பாட்டில் இல்லை. நிறைய கேள்விகளுக்கு பதில் இல்லைன்னா அந்த நாள் தான். எல்லா விசாரணை கமிஷனும் முடிச்சாச்சு. இந்த துப்பாக்கி சூடுக்கும் ஸ்டெர்லைட்டுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறாங்க. இந்த 7-8 ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகள் இந்த ஸ்டெர்லைட்டை நம்பி இருந்தவங்க, காப்பர் சல்ஃபேட்டு, மெக்னீஷியம் சல்ஃபேட்டு, சோப்பு தயாரிக்கிற கம்பெனி, உர கம்பெனி எல்லாம் படாத பாடு கஷ்டம். டேட்டா இருக்குது. சல்ஃபூரிக் ஆசிட் 3000 ரூபா இருந்தது, இன்றைக்கி 15000 ரூபா இருக்குது. உரத்தோட விலை பன்மடங்கு ஏறி இருக்குது. இந்த மழை நல்லா பெய்யுது நாடு முழுக்க, நிச்சயமாக உரத்தட்டுப்பாடு வரப்போகுது. பால் விலை ஏறினது, முட்டை விலை ஏறினது, உர விலை ஏறினது, உரத்தட்டு எல்லாத்துக்கும் காரணம் ஸ்டெர்லைட் மூணுது. சுதேசிங்கிற சிந்தனைன்னா ஸ்டெர்லைட்டோட முழு வடிவம். நம்ம நாட்டுக்கு தேவையான காப்பர் நம்ம நாட்டில் உற்பத்தி ஆகணும். நம்ம நாட்டுக்கு தேவையான உரம் நம்ம நாட்டில் உற்பத்தி ஆகணும். நம்ம நாட்டுக்கு தேவையான மினரல்ஸ், டைகால்சியம் பாஸ்பேட் நம்ம நாட்டில் கிடைக்கணும். சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நம்ம துணை போகக்கூடாது. வளமான வலிமையான நாடு மட்டும் இல்லை, வளமான வலிமையான உலகத்துக்கே நம்ம நாடு வழிகாட்டணும். அதனால் அவசியம் ஸ்டெர்லைட் வேணும், குளச்சல் துறமும் வேணும். இந்த அவேர்னஸ் எல்லாருக்கும் கொடுக்கணும். மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். தமிழக அரசும் மத்திய அரசும் முழுமையாக ஆதரவு கொடுக்கணும்னு வேண்டி விரும்பி பணி ஒன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.